EGS 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 பிள்ளை காலேஜ். நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. கல்லூரி வாழ்க்கை அதை கற்றுக்கொள்ள பாடம் உள்ளது. கல்லாமல் போனால் அறியாமை என்று முன்னோர் சொன்னது. போராடு நீயே, முனை விட்டால் இல்லையாதான் வெல்வது. நீ இல்லை ஏது, நீ போகும் பாதை நீயே போட்டது. EGS EGS பிள்ளை காலேஜ். EGS பிள்ளை Group of Institutions, நாகப்பட்டினம், தமிழ்நாடு.
கல்வி குழுவினுடைய தலைவர் அவர்கள் கொடுத்துள்ள கேட்கிறேன். பெற்றோர் my career and AGSPI group of institutions. First of all, I would like to welcome our beloved Honorable Chairman Amma, Jyothi Amma for this event. Welcome Amma. I extend my warm welcome to our young and energetic chief guest, Mr. Premanand, sir. And also, I welcome a dynamic person, Mr. Ashok Kumar, career consultant for this career guidance program. Welcome, sir. And I am delighted to welcome our institution CEO, Head of Administration, Directors, Principal, COE, Heads of various departments and AGSPI group of institution and lovable students and parents. Once again, welcome you all. We wish informative and inspiration session is going to ahead. Thank you all. சிந்தனை அதனை வெல்லும் வழி என மாணவர்களுக்கு அறிவுறும் நம்பிக்கை நாயகம். அமெரிக்கா பல லட்சங்கள் இருந்தாலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு பரிசீலனை வழங்குகிறார்கள். சிறப்பினை பெற்ற கரங்களுக்கும் சிறப்பினை வழங்கிய கரங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக ஏன்னா சாதாரணமாக இல்லை, ஏன்னா இந்த பகுதியில் உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர் வரை பஸ் அனுப்பிச்சு அங்கே உள்ள மாணவர்களை கூட்டு வந்து மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா இதை பண்ணுறது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு இருக்குது, சாதாரண கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேரை கொண்டு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அதுக்காக வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் அட் த சேம் டைம் EGSPI மேனேஜ்மெண்ட் என்னுடைய டீம் மிஸ்டர் அசோக் குமார் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த அடுத்த இலக்கு அப்படிங்கிற ஈவெண்ட் என்ன சார்? இந்த அடுத்த இலக்கு அப்படிங்கிற ஈவெண்ட்டில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சிம்பிளாக முதல்ல இந்த அடுத்த இலக்குங்கிற ஈவெண்ட் ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திணைக்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். ஒட்டுமொத்தமாக 50 வீடுகள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்கும். ஸோ நான் +2 வந்து 2002 முடிக்கிறேன். 2002 என்னுடைய +2 முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ஜினியரிங் போய் சேரணும்னு பயங்கர ஆசை. படித்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் இருந்தேன் நான். ஆனால் நான் படிக்கிறப்போ ஒரே ஒரு விஷயம், கடந்த 12 வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை ஊர்லேயே உட்காந்து அப்பாட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து படிச்சிட்டோம். ஆனால் என்ஜினியரிங்கை நம்ம எப்படியாவது போய் சென்னையில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை எனக்கு. என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடாது. ஊரில் இருந்தால் அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார். எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்கேப் ஆகிட்டு சென்னை போயிடணும். சென்னை போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது தான் 2002 இருந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு இலக்கு. ஆனால் என் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, தம்பி அதெல்லாம் கிடையாது, நீ என்ன பண்ணுற அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா காலையில் இங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிடலாம், ஈவினிங் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்துடலாம் வீட்டுக்கு. ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்க காலேஜ் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னார். நானும் தலையாட்டிட்டேன். அப்போ போய் நம்ம சென்னையில் போய் படிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நான் வந்து இங்கே இருக்க காலேஜை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்தது, என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்தது. அப்போல்லாம் சென்னை போகணும், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போயிட்டு அங்கே தான் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இப்போ இருக்க மாதிரி வீட்டில் இருந்தே ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் பண்ண முடியாது. அப்போ சென்னை போகணும். ஸோ நானும் என்னோடய அப்பாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்னை கிளம்பி போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு, இதுக்கு முன்னாடி மதுரையை தாண்டி பெருசாக போனதே கிடையாது. சென்னை போகிறோம், அவ்வளோ பெரிய ஒரு மாநகரம், அந்த மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தை நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். அதை பார்க்குறப்பே உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாகுது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே போகிறோம். கேம்பஸ்குள்ளே போகிறப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய இதை விட 3-4 மடங்கு பெரிய திரைகள் போட்டு இந்த காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குது, இந்த காலேஜில் இவ்வளோ சீட்டு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக ஓடிட்டே இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 பசங்க நின்றுட்டு இருக்காங்க கவுன்சிலிங்காக. அதை பார்க்குறப்ப ஒரு பதட்டம் உண்டாயிருச்சு. என்னடா அது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த காலேஜில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம். ஆனால் எனக்கு வந்து எப்படியாவது சென்னையில் தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம். அந்த எண்ணத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்னையில் எந்தெந்த காலேஜில் சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
நான் எடுத்த கட் ஆஃப் கம்மி. அப்போ வந்து இன்ஜினியரிங் சேரணும்னா 300 கட் ஆஃப் எடுக்கணும். நான் 240 தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் பார்க்குறப்போ சென்னையில் இசிஇ சீட்டே இல்லை என்னுடைய கட் ஆஃப்க்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன், சென்னையில் இசிஇ சீட்டே இல்லை. ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் வந்து அண்ணாவோட புத்தகங்கள், ஒரு சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க, அண்ணா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தாரு, அது வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளால் சென்னையில் தான் போக முடியல, சென்னையில் தான் ஒரு காலேஜில் போய் சேர முடியலை, அதுக்கு பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்துலையாவது போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர், இந்த காலேஜில் 35 இசிஇ சீட்டு அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணேன், ஓகே சென்னை தான் போக முடியல, பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் ஒரு இசிஇ சீட்டு எடுத்துட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டாந்து அப்பாட்ட காமிச்சேன். அப்பா, நான் காஞ்சிபுரத்தில் ஒரு காலேஜில் இசிஇ சீட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து காமிச்சேன். சமகாண்டாயிட்டு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், எப்படியாவது ராம்நாடு மாவட்டத்தில் போய் சேர்ந்துருப்பா, அந்த பக்கத்தில் உள்ள காலேஜில் சேர்ந்துருன்னு சொன்னார். நான் தான் கேட்காம அதை எடுத்துட்டேன். பயங்கரமாக திட்டினார். அங்கே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் என்னை டோஸ் விட்டுட்டு, சரி ஓ வாழ்க்கை நீ செலக்ட் பண்ணிட்ட, சென்னை வந்துட்டோம், அதோட பக்கத்தில் தான் காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் அப்பாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காலேஜுக்கு போகலான்னு பஸ் ஏறி போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும். பஸ் பிடிச்சி அங்கே போய் ஆட்டுப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்குறோம். இறங்கிட்டு அங்கே கேட்குறோம், சார் இந்த மாதிரி அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்காமே, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். கேட்குறப்ப அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, தம்பி அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த பாதை வழியே நடந்து போங்க, போனீங்கன்னா அங்கே அந்த காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். போகிறப்ப தூரத்தில் மொத்தமாக ஒரு 6 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. சரி ஏதோ வேற ஒரு பில்டிங் போல, சரி அதுக்கு பின்னாடி நம்ம காலேஜ் இருக்கும் போலன்னு சொல்லி நடந்து போனால் கடைசி அதான் காலேஜுங்கிறாங்க. மொத்தமாகவே 6 ரூம் தான் இருக்குது. மொத்தமாகவே 6 ரூமு. உள்ளே போய் பார்த்தா பெருசாக லேப் இல்லை, ஹாஸ்டல் இல்லை, சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லை, சொல்ல போனால் அது ஒரு காலேஜே இல்லை. அப்படி ஒரு காலேஜ். அது ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. அதில் ஒட்டுமொத்தமாக 60 பசங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2வது வருஷம் அந்த காலேஜ் 2வது வருஷம் அந்த காலேஜ் போகுது. 2வது வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 50 பசங்க சேர்ந்துருக்காங்க. உருப்படியாக பாடமே எடுக்க மாட்டாங்க. லேப்லாம் கண்டக்ட் பண்ணவே மாட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் அந்த காலேஜ்லேயே படித்து முடிக்கிறேன். மொத்தம் 8 பேப்பர் எக்ஸாம் எழுதுவோம். ரிசல்ட் வந்துச்சு. 6 பேப்பரில் நான் ஃபெயிலு. 6 பேப்பரில் ஃபெயிலு, 2 பேப்பரில் பாஸ், 2 EGS பிள்ளை காலேஜ். நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. கல்லூரி வாழ்க்கை அதை கற்றுக்கொள்ள பாடம் உள்ளது, கல்லாமல் போனால் அறியாமை என்று முன்னோர் சொன்னது. போராடு நீயே, முனை விட்டால் இல்லையாதான் வெல்வது. நீ இல்லை ஏது, நீ போகும் பாதை நீயே போட்டது. EGS பிள்ளை EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாகப்பட்டினம். செமஸ்டர் வந்தது. செகண்ட் செமஸ்டர்ல 8 பேப்பர். அந்த 8 பேப்பர்ல ஒரு 4 பேப்பர்ல அரியர். ஒட்டுமொத்தமா முதல் வருஷம் நான் படிச்சு முடிச்சு வெளியே வர்றப்போ 10 பேப்பர்ல அரியர். அப்பவே தெரிஞ்சு போச்சு இங்க படிச்சா நம்முடைய வாழ்க்கை நாசமா போயிடும் சொல்லிட்டு அங்க படிச்சுட்டு இருந்த ஒரு 110 பசங்க மொத்தமா சேர்ந்து கையில ஹோர்டிங் எடுத்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து கிண்டியில் இருக்குது. கிண்டிக்கு வெளியே அந்த கேம்பஸ்க்கு வெளியே அந்த 110 பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோர்டிங்கை பிடிச்சிட்டு உட்காந்து பஸ்ஸை வந்து மறியல் பண்ணோம். இந்த காலேஜ்லேருந்து எங்களை மாற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே இருந்து பாலகுருசாமி வந்தார். அவர் தான் ஈஸியாக போ. பாலகுருசாமி வந்துட்டு என்னப்பா அவங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எங்களை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டீங்க, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே உருப்படியாக இல்லை, இங்கே படித்தா எங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும், அதனால எங்களை தயவு செஞ்சு வேற காலேஜுக்கு மாற்றி விடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அவர் அதை ஏற்றுட்டு அந்த காலேஜை மூடிட்டு எங்களை வேற காலேஜில் சேர்த்து விட்டார். நான் கடைசியாக போய் எங்கே போய் சேர்ந்தேன் தெரியுமா? எங்கள் அப்பா தலைபடியாக முதல் வருஷம் அடித்து சொன்னார் இல்லையா, தம்பி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கு, அங்கே சேருன்னு அங்கே தான் போய் சேர்ந்தேன். படித்து முடிச்சு வெளியே வர்றப்ப 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வர்றப்ப 86% வித் டிஸ்டிங்ஷன். முதல் வருஷம் அரியரை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அதனால இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வர்றப்போ 86% வித் டிஸ்டிங்ஷன். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் அடிபட்டிருக்கேன். ரைட்டா?
அடிபட்டிருக்கேன். என்னோட சேர்ந்து அடிபட்ட அந்த 110 பேரில் ஒரு 50 பேரோட வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சுங்கிறத என் கண்கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேரோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. டிகிரி முடிக்க முடியல, அவங்களுக்கு ஒரு உருப்படியான வேலை இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க ஒரு 50 பேர். அந்த மாதிரி ஒரு சூழலில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். ஸோ இந்த அடுத்த இலக்குங்கிற ஈவெண்ட்டோட ஒட்டுமொத்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நீ இப்போ +2 முடிச்சிருக்க. முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு சரியான காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, சரியான கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, நீ எப்படி படிக்கிறப்ப படிக்கணும், படித்து முடித்து வெளியே வர்றப்ப எந்த மாதிரி ஒரு நபராக நீ வெளியே வரணும், இது எல்லாமே உனக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா உன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது மிகச்சிறந்த மனிதனாகவோ 80% மேலே இங்கே இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறீங்கன்னு தெரியும். முதல்ல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் சார், பேரண்ட்ஸ்க்கே இருக்கும் சார், என்ஜினியரிங் படித்தா வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கும். நான் முதல்ல என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த உலகத்தை நீ நல்லா சுற்றிப்பாரு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸுக்கு தெரியும் யாரெல்லாம் பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கீங்க, பொங்கல் வாழ்த்து யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு கூட பசங்களுக்கு தெரியாது. பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்புறீங்கல்ல வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரி நாங்கள் ஒரு கார்டு விற்கும், அந்த கார்டில் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அதை வந்து சொந்தக்காரங்களை அனுப்பிச்சி வைப்போம். அது போய் சேர்றதுக்கு 1 வாரம் ஆகும், ரைட்டா? ஸோ அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மீடியம், நாங்கள் பேசிக்கிறதுக்கு மேஜராக இருந்த கம்யூனிகேஷன் மீடியம் 30 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர். ஆனால் இப்போ பாரு, ஒரு ஃபோனை எடுத்தினா உன்னால் ஒரு சிங்கிள் கிளிக்கில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஒரு நபரால் உன்னால் வீடியோ கால் பேச முடியுது. அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படின்னா இதை உருவாக்குறது யாரு? நீ வெளியே போய் பாரு, பஸ்ஸில் வந்திருப்ப, அந்த பஸ்ஸை உருவாக்குறது யாரு? இப்போ இப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, இந்த ஸ்க்ரீனை உருவாக்குறது யாரு? ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருப்பான். வெளியே உள்ள பஸ்ஸு காரை உருவாக்குறது யாரு? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பான். மேலே நீ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும், அதை உருவாக்குறதுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் தேவை, ரைட்? ஸோ உனக்கு இந்த உலகத்தை கட்டமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸோட டிமாண்டு எப்போவுமே குறைய போகிறது கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? சத்தமா கிடைக்குமா கிடைக்காதா? என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, என்ஜினியரிங்கை கற்றுக்கணும். சும்மா நீ புக்கை புரட்டி 90% மார்க் வாங்கினீன்னா இனிமேல் உனக்கு வேலை கிடைக்காது. நீ இப்போ படித்து வெளியே வர்றப்போ ஒரு அறிவாளியாக வரணும். ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பிரித்து மேய தெரியணும் உனக்கு. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா ஒன்னாலே ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியணும், ஒன்னாலே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியணும். அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ என்ஜினியர்ஸுக்கு வேலை இங்கே தாறுமாறாக கொட்டி கிடக்கு. நான் இன்ஜினியரிங் எடுக்கலாமா வேணாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டிக்கு. என்ஜினியரிங் படித்தா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். யாராவது குழப்பத்தில் இருக்க, சார் என்ஜினியரிங் சேரலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ஜினியரிங் சேர முடிவு எடுத்துரு. சார் ஓகே சார் என்ஜினியரிங் சேர முடிவு எடுத்துட்டேன், என்ன என்ஜினியரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் என்ஜினியரிங்கில் 96 கோர்ஸ் இருக்குது. 96 கோர்ஸ் இருக்குது. சார் இதில் நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். 4 விரலை இப்படி கையில் வச்சுக்கோ. எல்லாருமே +2 முடித்த பசங்க எல்லாருமே 4 விரலை இப்படி கையில் எடுத்துக்கோ. ஒரு 2 பசங்க மேலே வர முடியுமா? 2 பசங்க, 2 பசங்க யாராவது மேலே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. கூப்பிட்ட உடனே வாங்க. சரி ஓகே, வாங்க வாங்க. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கோங்க. யாராவது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வான்னு சொன்னால் பயன்படுத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? உன் பேர் என்னக்கண்ணா? மகாதீர். மகாதீர், ரைட்டா? இந்த மகாதீர்ங்கிற பேர் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி வர அவன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ் ஏறினாலும் இப்போ 1500 பேருக்கு தெரியும். ஒரே செகண்டில் 1500 பேருக்கு தெரியும். காரணம் என்ன? வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். ஸோ அதனால் வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அது உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இது என்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிற பசங்களுக்கு கொஞ்சம் கோர்ஸாகவே மேக்ஸில் எந்தெந்த கோர்ஸஸ் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும், அல்லது நீ வந்து படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நிறையா இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மேக்ஸ் டாமினன்ட் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேத் இன்டென்ஸ், ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் மேத் இன்டென்சிவான கோர்சஸ். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கவேன், இந்த எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்ஸ் டாமினன்ட். ஸோ உனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது சார்ந்த கோர்சஸ் எடுத்துக்கலாம். சார் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எஸ் யூ கேன் டேக். இந்த பொண்ணு வந்துருந்தாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் மேக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 செமஸ்டருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சமாளித்து படிக்க வேண்டியதாக இருக்கும். செக் ஹலோ செக். ஸோ ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ். மேஜரான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கை தூக்குங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், ஓகேயா? ஃபஸ்ட்டு நான் அந்த கேள்வி கேட்குறப்ப நிறைய பேர் கை தூக்குவாங்க. அப்போ எல்லாருமே கொஞ்சம் சுற்றி முற்றி பாருங்கள். யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க போகிறீங்க? எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறவங்க கை தூக்கலாமா? கை தூக்குங்க. ஓகே. ஒவ்வொரு ஊர்லயும் 2-3 எக்ஸிபிஷன் பீஸ் இருப்பானுங்க. 2 மடங்கு ஒரு 15 பேர். சூப்பர்ப்பா, சூப்பர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அது சார்ந்த துறைகள் கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கலாம். யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அது சார்ந்த துறைகள் எடுக்க போறீங்களா கை தூக்குங்க. ஒரு 100 பேருக்கு மேல கை தூக்கி இருக்காங்க. ஓகே, சூப்பர். ட்ரிபிள் இ இதுக்கெல்லாம் ஒரு 10 பேர் கை தூக்குனாங்க இல்லையா? இவங்க படிச்சு முடிச்சு வெளியே வர்றப்போ டிமாண்ட் சூப்பரா இருக்க போகுது. ஏன் நான் சொல்றேன் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பையன் படிக்கிறான், படிச்சு முடிச்சு வெளியே வர்றப்போ கம்பெனிஸ் வந்து ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க. எவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 வேலை வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. 1000 வேலை வாய்ப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்து இருக்கு, சார்ந்த 1000 வேலை வாய்ப்பு. ஆனால் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்ற பசங்களோட எண்ணிக்கை வெறும் 500. அப்போ இந்த பசங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கும்? அந்த பசங்களை எப்படியாவது இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஆஹா நமக்கு 1000 ஓப்பனிங்ஸ் இருக்கு, 500 பேர் தான் படிச்சு முடிச்சு வெளியே வந்திருக்கான், இவங்களை எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவனை நம்ம விட்டோம் அப்படின்னா வேற கம்பெனி வந்து எடுத்துட்டு போயிடுவான், அதிக சம்பளம் கொடுத்தாது இவனை கூட்டு போயிடுவானா மாட்டானா? ஆமாவா இல்லையா? ரைட். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் நான் கண்கூட பார்த்துருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணாத காரணத்தினால நிறைய காலேஜஸ்ல சிவில் இன்ஜினியரிங் சீட்டை குறைக்கிறாங்க. ஒரு சில காலேஜஸ்ல சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே தூக்கிட்டாங்க. பேத்தட்டிக், ரொம்ப ஒரு மோசமான சூழல். அதே மாதிரி மெக்கானிக்கல் இப்படி இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்காதா? இருக்கும், கண்டிப்பாக வேலை இருக்கும். மெக்கானிக்கல்ல 1000 வேலை வாய்ப்பு இருக்க இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 1,00,000 வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி, 1,00,000 பேர் வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த 1,00,000 வேலை வாய்ப்புகளுக்கு 5,00,000 பேர் போய் நிப்ப. எத்தனை பேர் போய் நிப்ப? 5,00,000 பேர் நிப்ப. நீ பார்த்தில்ல இப்போ இந்த கிரவுட்ல ஒரு 200 பேர் இருக்க கிரவுட்ல 150 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போற, மீதி உள்ள 50 பேர் தான் இதர டிபார்ட்மெண்ட்டுக்கு போற சிந்திக்கிற. அப்ப என்ன ஆகும்? நீ படிச்சு முடிச்சு வெளியே வர்றப்போ 1,00,000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதுக்கு 5,00,000 பேர் வந்து நிப்பான். 5,00,000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை சார்ந்த பசங்க வந்து நிப்பான். அப்ப என்ன ஆகும்? கம்பெனிக்காரன் பார்ப்பான், ஆஹா இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல சூப்பரான ஆளை செலக்ட் பண்ணிக்கலாம், அவனுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தே செலக்ட் பண்ணிக்கலாம்னு யோசிப்பானா இல்லையா? ரைட், யோசிப்பான். ஸோ இதான் நடக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஃபார்முலா, ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இயற்கை தன்னுடைய சமநிலையை தானா தேடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு 10 வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பசங்கள்லாம் நான் படிச்சிட்டேன், எனக்கு கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்குது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது பிரச்சனை இருக்கும். அப்படியே திரும்பி பார்ப்பான். அந்த சைடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்க எல்லாம் அவன் பாட்டில் மாதம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு பிளேஸ் ஆகிட்டு இருப்பான். அப்போ இதை பார்த்த உடனே இங்கே இருக்க கூட்டம் அப்படியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓடும். இது மாறும், நீ வேணா பாரு.
டெஃபினட்டாக நடக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அப்புறம் அங்கே ஒரு மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும். நேச்சர் வில் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் பேலன்ஸ். ஸோ நீ எப்போவுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறப்போ அல்லது ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறப்போ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த துறைக்கு டிமாண்ட் இருக்குமா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ நான் யாருக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சில பசங்களுக்கு மெக்கானிக்கல் எடுத்து படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஈஸி எடுத்து படிக்கணும்னு ஆசை இருக்கும், ட்ரிபிள் எடுத்து படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பெரியப்பா பையன் வந்து சொல்லுவான், தம்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுன்னு சொல்லுவான். அதை கேட்டு இவன் அங்கே போய் விழுவான். அதை மட்டும் பண்ணிடாத. இன்றைக்கி கூட நான் காலையில் பேசிகிட்டு இருந்தேன், சார் கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கலில் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிருச்சு சார், இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் ஒரு சில பசங்க பிளேஸ் ஆகாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அங்கேயும் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே போய் விழுகணும்னு அவசியம். என்ஏஆர்எஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்க சுமார் 40,000 காலேஜை போய் வேலிடேட் பண்ணி அங்கே எல்லாம் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்கா, கிளாஸ் எடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஸ்கோர் கொடுத்து அதிலிருந்து ஒரு டாப் 300-400 காலேஜை மட்டும் எடுத்து என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போடுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த டாப் காலேஜஸ்க்குள்ளே ஒரு காலேஜை சூஸ் பண்ண அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா இதெல்லாம் இந்தியா முழுவதும் உள்ள காலேஜஸில் டாப் காலேஜஸ், ரைட்? அப்போ நீ என்ன பண்ணணும், காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஐஆர்எஃப் 2024 அப்படின்னு போய் கூகுளில் தேடினா ஒரு டாக்குமெண்ட் வரும். அந்த டாக்குமெண்ட்டில் அந்த 400 காலேஜஸ் என்னென்ன, அந்த 400 காலேஜஸில் என்னென்ன காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த லிஸ்ட்டு கிடச்சிரும். இஜிஎஸ் கூட நீங்கள் யூஆர் ஆல்சோ அண்டர் 400 இல்லையா? ஸோ இந்த காலேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 400க்குள்ளே இருக்காங்க. முதல்ல அதுக்கு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள 40,000 காலேஜஸை வேலிடேட் பண்ணிவிட்டு 300 ரேட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ 40,000 காலேஜஸை வேலிடேட் பண்ணிவிட்டு அதில் டாப் 400 இல்லை 300 எடுத்து போடுறாங்க, ரைட்? ஸோ அதுக்குள்ளே நாகப்பட்டினம், அதாவது ஒரு Tier 3 டவுனில் உள்ள ஒரு காலேஜ் வந்து இருக்குது அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய அப்ளாஸ். அதுவுமே முதல் 300க்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜை நீ பார்க்கணும். ஸோ நீ 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 போக போகிற லொக்கேஷனில் எந்த மாதிரி காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து EGS பிள்ளை காலேஜ், நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா, நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. கல்லூரி வாழ்க்கை அதை கற்றுக்கொள்ள பாடம் உள்ளது, கல்லாமல் போனால் அறியாமை என்று முன்னோர் சொன்னது. போராடு நீயே, முனை விட்டால் இல்லையாதான் வெல்வது, நீ இல்லை ஏது, நீ போகும் பாதை நீயே போட்டது. EGS பிள்ளை EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாகப்பட்டினம், தமிழ்நாடு. புதியதோர் உலகம் படைக்க கனவுகளோடு வருகை புரிந்திருக்கும் மாணவர்களின் உயர்கல்விக்கு பொருளாதாரம் ஒருபொழுதும் ஒரு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்ற உன்னத நோக்கோடு எந்தெந்த இடங்களில் மாணவர்களின் உயர்கல்விகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை விளக்கிட எமது கல்லூரியாம் EGS பிள்ளை கல்வி குழுமத்தினுடைய ஆற்றல் மிகு வரும்னா இன்ஃபர்மேஷன் ஐடியா அதுதான் முக்கியம். ஸோ ஒன்ஸ் அகெயின் லேக் ஆஃப் மணி நமக்கு என்றைக்குமே தடையாக இருக்காது. எது தடையாக இருக்கும்னா லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுதான் என்றைக்கும் நம்ம படிப்புக்காக இருக்கட்டும், நம்மளோட க்ரோத்துக்காக இருக்கட்டும், நம்மளோட லேக் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் ஒரு எங்கள் பசங்கள்கிட்டே கேட்டோம், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பசங்க சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஸ்காலர்ஷிப்பை மட்டும்தான் ரிப்பீட்டடாக அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதில் அரௌண்ட் ஒரு 16 ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம டெல்டா ரீஜியன் மக்களுக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால்
அதில் ஒரு 4-5 ஸ்காலர்ஷிப்பை மட்டுமே நம்ம பிடிச்சிட்டு எகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ரிமைனிங் உள்ள ஒரு 20 to 60% ஸ்காலர்ஷிப்ஸை ஆல்மோஸ்ட் ஒரு 90% செக்டார் மக்கள் தொடுறதில்லை. காரணம் நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனே கிடைக்கிறதில்ல. ஸோ எகெயின் என்றைக்குமே பணம் மட்டுமே நமக்கு தடை இல்லை. நம்மளோட கவனமும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்டடீஸாக இல்லை நம்மளோட க்ரோத்துக்கு என்றைக்குமே நமக்கு பணம் தடையாக இருக்க போகிறதில்ல. ஸோ இன் திஸ் வே we are going to introduce 16 different scholarships given by the government so and our management. So நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப் உங்களோட கைடன்ஸ் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களோட கிட்டிலேயே ஒரு புக் இருக்கும்பா. ஸ்காலர்ஷிப் உங்களால் என்னென்ன ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள்ங்கிறத உங்கள் புக்கில் உங்கள் கிட்டில் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறத விசிபிளாக உங்களுக்கு இல்லைன்னா. ஸோ ஒரு 16 ஸ்காலர்ஷிப் உங்களோட எஜுகேஷனுக்கு தடையாக இருக்கிற பணம்ங்கிற விஷயத்தை உடைச்சி தகர்க்கிறதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எகெயின் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். நான் சொன்ன அந்த 4 ஸ்காலர்ஷிப் தான் சார் எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ப்ரேயர் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். முதல் பட்டதாரிகளுக்கான ஒரு உதவி ஊக்கத்தொகை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். ஸோ இது யாருன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிற அந்த பரம்பரையிலேயே உங்கள் ஃபேமிலியிலேயே யார் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்க வரீங்களோ அந்த பசங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரீஜனை பொறுத்த வரைக்கும் 80% ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன டவுட் இருக்குன்னா, என்னோட பிரதர் என்னோட பிரதர் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, என் அண்ணன் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஸ்காலர்ஷிப் எடுக்கலை, நான் அப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கலாமா? ஸோ இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்ன க்ரைட்டீரியா அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எலிஜிபிலிட்டி. நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும், முதல் ஜென்ரேஷன் கேண்டிடேட்டாக இருக்கணும், கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டேன் சார், கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ எனக்கு முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப் கிடைக்குமானா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கிடையாது. கவர்மெண்ட் கோட்டா டிஎன்இஏ கவுன்சிலிங் இப்போ May 5th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கவுன்சிலிங் மூலம் அப்ளை பண்ணி நீங்கள் எந்த சீட் எடுக்கிறீங்களோ அந்த சீட்டை ட்ராக் பண்ணி தான் அந்த ஸ்காலர்ஷிப்பே கொடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கெட் அ சீட் த்ரூ கவுன்சிலிங் ப்ராசஸ். அண்ட் தென் என்ன டிகிரிக்கு அது அப்ளிகபிள் ஆகும்னா யூஜிக்கு தான். நான் பிஜி பண்ண போகிறேன் சார், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அண்ட் தென் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் த்ரூ காலேஜ். எந்த காலேஜ் நீங்கள் சேர்றீங்களோ அந்த காலேஜ் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் அந்த சேவை மையத்தில் மூலிமா த்ரூ ப்ராசஸ். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி வாங்கணுன்னா உங்களோட தாசில்தார் ஆஃபீஸ் மூலிமா சேவை மையம் மூலிமா இனிஷியலாக அப்ளை பண்ணி ஃபர்தராக அந்த ப்ராசஸ் உங்களோட தாசில்தார் ஆஃபீஸில் எகெயின் அடுத்தடுத்த ஆர்ஐ அந்த தாசில்தார் போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை த்ரூ சர்டிஃபிகேட்டாக தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் எகெயின் அப் டு 50% உங்களோட டியூஷன் ஃபீஸில் 50% வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் தென் ஆஃபரிங் ஏஜென்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் கண்டிஷன் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஆன் டைமில் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணணும். எடுத்து நம்ம கையிலே வச்சுக்கிட்டாலும் ஸ்காலர்ஷிப் வராது. வி ஹாவ் டு சப்மிட் த சேம் டு த ரெஸ்பெக்டிவ் காலேஜ். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிசி. ஸோ இதில் 3 கேட்டகரி இருக்குது. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தெரியும். அது என்ன சார் எஸ்சிசின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்குது. எகெயின் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதிராவிடர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசின்னு தான் போட்டிருக்கும். பட் அவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் ஆகும். எகெயின் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கணும், சர்டைன் அந்த கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கணும், ஃபேமிலி இன்கம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அவங்களோட பேசிக் சேலரி 2.5க்கு மேலே இருக்கிறதுனால அதர் தென் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எகெயின் ஹியர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எகெயின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மோர் தென் எனஃப். அது அத்தாரிட்டிஸ் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து 100% உங்களோட டியூஷன் ஃபீஸ் வந்துடும். 50,000 ரூபா 55,000 ரூபா உங்கள் டியூஷன் ஃபீஸ்னா என்டையர் ஃபீஸுமே கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கன்னு தான் சொல்லுவோம். ஃபார் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கோஸ்டல் ரீஜனுங்கிறதால மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜாக இருக்கட்டும் நியர்பையாக இருக்கட்டும் ஸோ இருக்கிறது ஃபிஷரிஸ் டொமைன் கோஸ்டல் டொமைனில் தான் இருக்கும். ஸோ மீனவ குடும்பத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபேமிலி இன்கம்மை பேஸ் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி ஃபிஷரிஸ் நிலவாரிய கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் இயர்லி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சார், அந்த ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் அமைப்பு சாரா நலவாரியம். எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஜாப்லையும் எங்கள் பேரண்ட்ஸ் இல்லை சார். நாங்கள் எப்படி எந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது, ப்ராப்பரான என்ன ஜாப் இல்லை, டெய்லி ஒர்க்குக்கு தான் போகிறாங்க அப்படின்னா
அதர் தென் நீங்கள் வாங்குற ஒரு 10 ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் சரி, 11னா இந்த ஸ்காலர்ஷிப் நலவாரிய ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிள். அரௌண்ட் 4,000 to 8,000 உங்களோட ஃபேமிலி இன்கம், உங்கள் பேரண்ட் என்ன ஜாப் பார்க்குறாங்க, இல்லை நான் என் பையனை சேர்க்கணுன்னா நான் என்ன வேலை பார்க்குறேனோ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஜாப் இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி மேக் இ நோட். நெக்ஸ்ட் ஒன் சார். ஸோ இதுதான் ஏஐசிடிஇ ஃபீஸ் வெய்வர். இதுதான் 100% உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நான் அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நாலேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எகெயின் நான் காலேஜில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி எகெயின் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிற வரைக்குமே அட்மிஷன் டீம் அண்ட் தென் ஹையர் அஃபிஷியல்ஸ் காலேஜுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் தெரிஞ்சிருக்கும். ஃபீஸ் வெய்வர் இந்த நார்ம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 100% உங்கள் ஃபீஸ் ஃப்ரீ. இது காலேஜே நினச்சாலும் செய்யலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் இதுக்கான க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு ஒன், கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் எடுத்துருக்கணும். கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 10 பேர் அந்த 60 பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரலான்னா 60க்கு மேலே நாங்கள் 3 சீட்டு போட முடியும். பட் 61, 62, 63 அந்த கணக்கில் கிடையாது. அந்த 60 பேரில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் போட்டு காலேஜே அவங்களுக்கு அந்த சீட்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்குற மாதிரி ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 பேரை நாங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா போடுற 3 சீட்டுக்கு ஃபீஸு 50% வரைக்கும் வாங்கினா போதும். ஈவன் 100% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம். அது யார் கையில் இருக்குன்னா காலேஜோட கையில் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா 100% சீட்டு ஃபில் ஆகிற காலேஜில் நீங்கள் சேர்ந்தால் தான் இந்த ஃபீஸ் வெய்வர் ஸ்கீம் எடுக்க முடியும். எனக்கு 60 சீட்டு இந்த காலேஜில் இருக்குது, 50 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு, 10 சீட்டு சும்மா இருக்குன்னா இந்த ஃபீஸ் வெய்வர் ஸ்கீம் யூஸ் பண்ண முடியாது. 100% நல்ல அட்மிஷன் ஆகிற லீடிங் இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்லவே மாட்டாங்க இந்த ஸ்கீமை. நீங்களாக கேட்டு, சார் ஃபீஸ் வெய்வர் ஸ்கீம் வரதுக்கு எலிஜிபிளா, என்னோட கட் ஆஃப் எலிஜிபிளா நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அவங்க அந்த ஸ்காலர்ஷிப் பற்றியே உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன், ஃபேமிலி இன்கம் ஷுட் பி லெஸ் தென் 8 lakhs. கவுன்சிலிங்கில் வரணும். மெரிட் பேசிஸ் உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. +2 கட் ஆஃப். யூஜி கோர்ஸுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். ஆன்லைன் ஈவன் இப்போ பிஜி கோர்சஸ்க்கும் எலிஜிபிள் தான் இப்போ. அந்த தென் அப்ளை த்ரூ கவுன்சிலிங் மூலிமா அப்ளிகன் காலேஜ் மூலிமா சேர்ந்துருக்கணும். ரெஸ்பெக்டிவ் காலேஜ் தான் இதுக்கு அப்ளிகன் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒன்லி சோர்ஸ். 100% அப் டு 100% வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் இதுக்கு எகைன் எடுக்கும். ஒன்லி கண்டிஷன் நீங்கள் சேர போகிற காலேஜில் 100% சீட்டு ஃபில் ஆயிருந்தால் மட்டும்தான் 101 and 2 and 3 5% வரைக்கும் சீட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் போட்டு இந்த ஃபீஸ் வெய்வர் ஸ்கீமில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் நல்ல காலேஜா, 100% சீட் ஃபில் பண்ணுற காலேஜா. நம்ம இன்ஸ்பிரேஷன்ஸை இன்ஸ்டாகிராமில் தேடுறோம். ஒரு யூடியூபர் வந்து மில்லியன் வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு நானும் யூடியூபர் ஆக போகிறேன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. சக்ஸஸ் ரேட்டு 1% கூட கிடையாது. சும்மா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சுற்றிட்டு இருக்கீங்க. அது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி அது பூமியில் இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. ரைட்? ஸோ மெடிசன் கோர்சஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீ எந்த துறைனாலும் பண்ணா ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா சார், எனக்கு எது மேலேயுமே ஈடுபாடு இல்லை சார், என்ன படிக்கணும்னு தெரில சார், ஆனால் ஒரு படிப்பு படிக்கணும், எனக்கு காசு வேணும் சார். நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன் கண்ணா. எல்லாருக்கும் ஏன் படிக்கிறோன்னு கேட்டால் எல்லாருக்கும் காசு வேணும். எல்லாருக்கும் பைக் வேணும், கார் வேணும், வீடு வேணும், ஊர் சுற்றணும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காசு வேணும். ரைட்டா? நான் உங்களுக்கு ப்ரொவைடட் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோ. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஒரு 60 லட்ச ரூபாய் நீ வீடு வாங்கிடலாம், சூப்பராக வீடு வாங்கிடலாம். சரியா? 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கிடலாம், RE Enfield பைக் வாங்கிடலாம், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே நடந்துருமா? ஃபுல் செட்டில் லைஃபு. அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டோ இல்லை ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோ பெருக்கிட்டு வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்து முடிச்சிடலாம். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? அந்த 1 கோடி சம்பாதிக்க எவ்வளோ டைம் ஆகும்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா ஒரு சின்ன கால்குலேஷன் போடு. 1 கோடி சம்பாதிக்க நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ரைட்? ப்ரொவைடட் நீ நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சூஸ் பண்ணி மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை 50,000 ரூபா சம்பாதிக்கணும்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு உன்னால் 50,000 ரூபா சேர்த்து வைக்க முடியுது. எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு உன்னால் 50,000 ரூபா சேர்த்து வைக்க முடியுதுன்னா ஒரு வருஷத்தில் உன்னால் எவ்வளோ சேர்க்க முடியும்? குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்காக சொல்லுங்க. 6 லட்ச ரூபா. சரி, 1 லட்ச ரூபா நீ உனக்குன்னு செலவு பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோ. ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா. ரைட்டா? அப்போ 1 கோடி சம்பாதிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 1 கோடி சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு வருஷத்தில் உன்னால் 5 லட்ச ரூபா சேர்த்து வைக்க முடியுதுன்னா 1 கோடி சேர்த்து வைக்க எவ்வளோ டைம் எடுக்கும்? 20 வருஷம் எடுக்கும். 20 வருஷங்கிறத யோசிச்சுப்பார். இப்போ நீ இதுவரையும் வாழ்ந்துருக்கல, இன்னும் டபுள் மடங்கு. இதான் ரியாலிட்டி. இன்னொன்று 50,000 ரூபா வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. யாருமே கொண்டு வந்து கையில் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. கேர்ள்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ப்ரிவிலேஜ் இருக்குது. என்ன அது சொல்லுங்கள்? படித்து முடித்தோடனே அதை விட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாதுல்ல. உனக்கு எந்த வக்கும் இல்லைன்னு அர்த்தம். ஓப்பனாக சொல்லணும்னா உங்ககிட்ட எந்த திறமையும் அர்த்தம். உனக்கு சுயமாக உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அது நீங்கள் ஜாலியாக நடிச்சிட்டு இருக்கீங்க.
பெண்கள் தயவு செஞ்சு இண்டிபெண்ட்டாக இருங்க. ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப ஹார்டாகவே சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல, ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், நீ படித்து நீ இண்டிபெண்ட் ஆகலை அப்படின்னா இன்னைக்கு உன் வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருக்க, நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பாத்திரம் கழுவு. அவ்வளோதான் வித்தியாசம். பார்ட்டிசிபேட். ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் பெரிய அவளை ஜெயிக்கணுங்கிறதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க, ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். என்கிட்ட வீட்டில் 200க்கு மேலே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. நான் கோல்டு மெடலும் கிடையாது, சில்வர் மெடலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஐ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட். இந்த மைக்கை பிடிச்சிக்கிற நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சுன்னா கலந்துக்கிட்டது மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா உன்னோட சக்ஸஸ்ங்கிறத விட உன்னோட அடுத்த ஸ்டெப் வந்து பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு தான். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் போய் கலந்துக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அப்புறம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரே ஒரு ஃபார்ம்லாம் சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் எந்த குழப்பத்தில் இருந்தாலும், எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும், என்னால் எதுவுமே முடியாமல் போனாலும் நோட் எடுத்து பேனா எடுத்து நான் எழுதுவேன் கண்ணா. உன் பிரச்சனையை நீ விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இது சொல்கிற காமெடியாக இருக்கும், பட் ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீ டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன், தீபிகான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கவேன், ஃபஸ்ட்டு உன் நோட்டில் டாக்டர் தீபிகான்னு எழுது. அடுத்து நீ படிக்கிற இடத்துல செவுரு இருக்கும் இல்லையா, செவுத்தில் டாக்டர் தீபிகான்னு எழுதி ஒட்டு. ஃபஸ்ட்டு நீ விஷுவலைஸ் பண்ணணும், நீ யாருங்கிறது ஃபஸ்ட்டு உன் மைண்டுக்குள்ளே ஏற்றணும். டெய்லியும் அதை பாரு, உன் மைண்டு தானாக வேலை செய்யும். நீ எழுதும் போது தானாக வேலை செய்யும். இன்னைக்கு நீ அந்த மாதிரி உன் நோட்டில் எழுது, உன் செவுத்தில் எழுது. நாளைக்கு உங்கள் அப்பா பெருமையாக கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே மாட்டுவார், டாக்டர் தீபிகா ஹவுஸ்னு. இது நடக்கணும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு எழுதணும், விஷுவலைஸ் பண்ணணும். மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது கூட எழுதி பாடுறான்னு சொல்லுவாங்க பார்த்தியா, தட் இஸ் த சைக்காலஜி பிஹைண்ட் இட். உனக்கு ஞாபகம் இருக்கணும், உனக்கு ரியலைஸ் பண்ணணும், விஷுவலைஸ் ஆகணும் அப்படின்னா எழுதணும். ரைட்டிங் இஸ் சூப்பர் பவர், ரைட்டிங் இஸ் தெரபி. ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் சார், 2 minutes மட்டும். 3 ஸ்டேஜ் தான் காண லைஃப்பில். ஃபஸ்ட்டு வேலை செய்ய தெரியணும், அடுத்து வேலை வாங்க தெரியணும், அடுத்து வேலையை கொடுக்க தெரியணும். நல்லா கவனிச்சியா? ஃபஸ்ட்டு வேலை செய்ய தெரியணும், அடுத்து வேலை வாங்க தெரியணும், அடுத்து வேலை கொடுக்க தெரியணும். வேலை செய்ய தெரிஞ்சால் உனக்கு 50,000 சம்பளம். வேலை கொடுக்க தெரிஞ்சா, மேனேஜ் பண்ண தெரிஞ்சா உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். வேலையை உருவாக்க தெரிஞ்சா, ஆண்டர்பனர் ஆகணும்னா கணக்கே கிடையாது. இதான் உன் லைஃப். படித்து முடிச்சோடனே ஃபஸ்ட்டு நீ ஒரு ஆப்போ வெப்சைட் டெவலப் பண்ண கற்றுக்கோ. 2 வருஷமோ 3 வருஷமோ போய் கற்றுக்க, 4 வருஷமோ கற்றுக்கோ. 5வது வருஷத்தில் அதே ஆப்பை ஒரு டீமை வச்சு நீ பில்ட் பண்ண ஆரம்பி. நீ பில்ட் பண்ணுறதுக்கு 5 மாதம் ஆச்சுன்னா ஒரு டீமை வச்சு 1 மாதத்தில் பில்ட் பண்ணி காமி. அப்போ தான் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. I feel honored and privileged to get opportunity to purpose of word of thanks on this special occasion. I special thanks to our chief guest Sri Preman sir and Ashok Kumar sir. Thank you one and all. On behalf of Adutha Kuthulaka organizing committee, convey our managements and principals and secretary and joint secretary sirs. And thank you one and all. Thank you. EGS பிள்ளை காலேஜ். நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. நாளை உலகம் உன் கையில் தோழா, நாடும் உனதே என்றெண்ணி வா வா. கல்லூரி வாழ்க்கை அதை கற்றுக்கொள்ள பாடம் உள்ளது. கல்லாமல் போனால் அறியாமை என்று முன்னோர் சொன்னது. போராடு நீயே, முனை விட்டால் இல்லையாதான் வெல்வது. நீ இல்லை ஏது, நீ போகும் பாதை நீயே போட்டது. EGS பிள்ளை காலேஜ். EGS பிள்ளை Group of Institutions, நாகப்பட்டினம், தமிழ்நாடு.